வாழ்க வையகம், வாழ்க வளம். கைக்கல நீரைக நீ அப்பமுடவல் பொறி, கைக்கல நீரைக நீ அப்பமுடவல் பொறி, கப்பிய கரிமுகன் அடிபேணி, கப்பிய கரிமுகன் அடிபேணி, கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் என வினை கடிதேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள், மற்பொருள் திரள் புய மதயானை, மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை, மட்டவிழ் மலர்வோடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முற்பட எழுதிய முதல் மோனே, முற்புறம் ஏறி செய்த அக்கிவன் முறை ரதம், அச்சது பொடி செய்த அதிதீரா, அத்துயரது கொடு சுப்பிரமணி படும், அப்புன மதனிடை இபமாகி, அக்குற மகள் உடன் அத்திரு முருகனை, அக்கன மணமருள் பெருமாளே, அத்துயரது கொடு சுப்பிரமணி படும், அப்புன மதனிடை இபமாகி, அக்குற மகளுடன் அத்திரு முருகனை, அக்கன மணமருள் பெருமாளே. அனைவருக்கும் இனிய வணக்கம். குறிச்சி வீட்டு வசதி வாரியம் திட்டம் 2 36 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயில் ஆலயத்தில் 36வது விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிகச் சிறப்பாக கொடிமரம் வைத்து 7 நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மிகச் சிறப்பான நிகழ்வு, கொடிமரம் என்பது ஒரு கோயிலுக்கு எவ்வளவு அவசியம் என்றால், நம்முடைய உடலிலே நரம்புகள் எவ்வளவு அவசியமோ அதை போல ஒரு ஆலயத்திற்கு கொடிமரம் மிக மிக அவசியம். நர்வஸ் ப்ராப்ளம் வந்துவிட்டால் நியூராலஜிஸ்டை பார்ப்பதை போல இந்த கொடிமரமானது வருகின்ற அனைத்து தீமைகளையும் ஆலயத்துக்குள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி அந்த எல்லை கோட்டை வகுப்பதற்கு இந்த கொடிமரம் மிகவும் உதவியாக இருக்கிறது. அதனால்தான் திருவிழா என்று வந்துவிட்டால் கொடி ஏற்றுவார். கொடி ஏற்றினால்தான் உற்சவர் வெளியே போக வேண்டும். கொடி ஏற்றாமல் இறைவன் ஊர்வலங்கள் வரக்கூடாது கோயிலுக்கு வெளியே. அதனால்தான் ஈச்சனாரியிலே கொடிமரம் இல்லை, இறைவன் ஆலயத்தை மட்டும் சுற்றுகிறார். திருச்செந்தூரிலே கொடியேற்றுகிறார்கள், ஆவணி திருவிழாவிற்கு, சித்திரை திருவிழாவிற்கு கொடியேற்றுகிறார்கள். அந்த கொடிமரம் அவ்வளவு அவசியமாகிறது. இன்னொன்று, கொடிமரம் கோயிலிலே ஸ்தாபித்து விட்டால், வைத்து விட்டால், இறைவனை விழுந்து வணங்க வேண்டிய இடம் கொடிமரத்திற்கு அந்த புறம். கொடிமரத்திற்கு முன்னாடி, கொடிமரத்துக்கு இந்த பக்கம் யாரும் விழுந்து வணங்கக்கூடாது. நம்முடைய கால் கொடிமரத்துக்கு நேரம் போகக்கூடாது. கொடிமரத்துக்கு அந்த பக்கம் தான் போய் வணங்க வேண்டும். அப்படி சிறப்புமிக்க இந்த கொடிமரத்தை வைத்து 1989ஆம் ஆண்டு, கொடிமரம் என்பது ஒரு செவ்வாய் ஆதிக்கத்தை உடையது. 1989ஆம் ஆண்டு நம்முடைய கோயில் கட்டப்பட்டது. அந்த 1989 கூட்டினால் 9 வரும், செவ்வாய் ஆதிக்கம். 2025 இதை கூட்டினால் 9 வரும், செவ்வாய் ஆதிக்கம்.
நமக்கு தெரியாமலேயே இது எதேர்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. ஆக இவ்வளவு சிறப்பான இந்த செல்வ விநாயகர் பெருமான் ஆலயத்தில் கொடிமரம் வைத்து ஒரு வாரம் இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போது விநாயகர் சதுர்த்தி வரும், எப்போது நம்முடைய உற்சவர் இந்த திருவீதி உலா வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற வண்ணம் குறிச்சி அவசியம் சாலை எங்கும் புது சாலையாக போடப்பட்டிருக்கிறது விநாயகர் வரவிற்காக. ஆக அந்த நிகழ்வுக்காகவும் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பட்டிமன்ற தலைப்பை தம்பி ராமசுப்பு கொடுத்திருக்கிறார். பிள்ளையார் கையில் இருப்பது மாதுளம்பழமா மாம்பழமா என்று. நேற்றைய கச்சேரியில் இசை கச்சேரியோடு ஆன்மீக செய்திகளையும் அவர்கள் வழங்கினார். அவர் பேசுகிறதை பார்த்து உண்மையிலேயே நான் மிகவும் பூரித்து போனேன். ராஜாராம் இல்லாத குறை என்று சொல்லுவார்கள். அவர் இருக்கிறார், ராமசுப்பு வடிவிலே இங்கே இருக்கிறார். அவர் பாடம் மட்டும்தான் செய்வார், ஜால்ராவையும் யாரிடம் கொடுக்க மாட்டார். ஆனால் தம்பி ஜால்ராவை இன்னொருடம் கொடுத்து அடிக்க சொல்கிறார். அது அவருடைய நம்பிக்கை. இல்ல ஜால்ரா அடிக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும், மாற்றி அடிச்சு போடுவாங்க. அருமையாக நேற்று பேசினார். நான் உள்ள வந்த உடனே நம்முடைய சுகு கேட்டார், சுகுமார் என்ன தலைப்புல பேச போறீங்க அப்படின்னார். இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு. தலைப்பை நம்ம கொடுக்கல, விவேக் அப்பாவும் கேட்கல, ஆங்காவலர் அவரும் பேசுறியான்னு பேசுறேன்னு அவரும் போட்டார். ஏதாவது தலைப்பு போடுவார் பார்த்து ஆன்மீக சொற்பொழிவு போட்டார். விநாயகர் பெருமையை பற்றி நான் கொஞ்சம் பார்ப்போம். விநாயகரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறதில்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ரிவிஷன் மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல போறா, பரீட்சைக்கு முன்னாடி ரிவிஷன் அப்படின்னு நடத்துறோம் இல்லையா, படிச்சதெல்லாம் ஒரு பக்கம் திரும்பி பார்க்கறது. அது மாதிரி நான் பேசுறது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க திரும்பி பார்க்கறீங்க, அவ்வளவுதான். ஒரு முறை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கார். அந்த சொற்பொழிவு தொடர்ந்து ஒருத்தர் வந்துட்டே இருக்கிறார். அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது அவருக்கு விளங்கல. என்ன பேசுறாருங்கிறது அவருக்கு விளங்கல. ஆனாலும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே நேற்று நம்ம விஜி அது சிவன் இல்ல விஷ்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வாத்தியார்களுக்கே உண்டான குணம். அதாவது தப்பை திருத்துவர், தப்பை கண்டுபிடிப்பதல்ல திருத்துவர். அது மாதிரி கேட்கிறான், ஏயா நீ இவ்வளவு நாள் வந்து இல்ல சொற்பொழிவுக்கு, அவர் என்ன பேசினாரு? இப்ப நம்ம சேதுமாமிட்ட கேட்டா பாண்டியன் என்ன பேசினாரு? ரொம்ப நல்லா பேசினாருங்க, ஆனா என்ன பேசினாரு தெரியல. அவரு என்ன சொன்னாலும் சரியாத்தான் இருக்கான், நல்லா பேசினாரு. ஏண்டா ஒரு வாரம் வந்து உட்கார்ந்து கேட்டிருக்கேன், ஒண்ணுமே நீ கேட்கலையான்னு ஒரு சண்டை வருது. அந்த சொற்பொழிவு பண்றவருக்கு அந்த விஷயம் போகுது. சாமி உன்னை லூஸ் ஆக்கிட்டேன் சாமி. அவரு பேசுறப்ப எல்லாம் அவன் தாளம் போட்டிருக்கிறான், ரசிச்சிருக்கிறான், கை தட்டி இருக்கிறான். அவர் நினைச்சிருக்கிறாரு, ஓ இதை நல்லா கேட்கிறான் போல் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட போகுது பஞ்சாயத்து. எங்க என்னப்பா நான் சொன்னதுல உனக்கு என்ன புரிஞ்சது? சாமி எனக்கு எதுவும் தெரியல சாமி, சொல்ல தெரியல, ஆனா எனக்கு நீங்க பேசுறது கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனாலதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வர்றதுனால ஒரு கூட்டம் நிறைய இருக்கு. அப்ப இருந்திருக்கு சொற்பொழிவு கூட்டம், சேரே இல்லாத மாதிரி கூட்டம் இருந்திருக்கு. அப்போ ஆமா சேர் இல்லாத கூட்டம், இப்ப சேர் இல்லாத கூட்டம் தெரியலா. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு சண்டை வருது.
பிரயோஜனம் இல்லைன்னு உடனே அந்த சொற்பொழிவு சொல்றார், இங்க வா அப்படின்னு சொல்லி கூட மூங்கிலால் ஆன கூட இதுல போய் தண்ணி எடுத்துட்டு இருக்காரு. மூங்கிலால் ஆன கூடையில போய் தண்ணி எடுத்துட்டு இருக்கார். போயிருக்கான், ஆத்துக்கு போயிருக்கான், எடுக்கிறான். அது அவனுக்கே தெரியும், என்னடா இவங்கிட்ட கேட்டா அதுக்கு அவன் சொற்பொழிவு கேட்டவனே பரவாயில்ல போல் இருக்கு, பெரிய உசாரம் போல் இருக்கு, இதுக்காக நாங்க ஒரு வாரம் வந்து கேட்டுக்கிறோமே அப்படின்னு நினைச்சிருக்கான். வந்து என்ன தண்ணி எடுக்க வந்தியா? இல்ல சாமி, இதுல எப்படி தண்ணி எடுக்க முடியும், இந்த கூடையில தண்ணி எல்லாம் எடுக்கல சாமி, நிக்கல, ஒழுங்கா பாரு அப்படின்னு இருக்கிறார். இல்ல சாமி பிரயோஜனம் இல்லை, நீங்க சொன்னதே தப்பு, சரி நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு நான் போனேன், சரி தண்ணி எடுக்க, ஆனா தண்ணி இல்ல, அது மணல் அல்ல கூட, நீ 4 தடவை முக்கணும்னா அந்த மணல் எல்லாம் போய் இப்ப இந்த கூட சுத்தமா இருக்குல்ல. ஆமா சாமி, அது மாதிரிதான் புரியவில்லை என்றாலும் இறைவனை பற்றி எங்கே பேசுகிறோமோ அந்த இடத்துல இருந்தாலே போதும். பொதுவா ராமாயணம் எங்கெல்லாம் பிரசங்கம் நடக்குதோ அங்க அனுமார் வந்து கேட்பதாக சொல்லுவாங்க. ராமாயணத்தை பத்தி எங்கெல்லாம் பேசுறாங்களோ அங்கெல்லாம் அனுமார் வந்து உட்கார்ந்து ராமாயணத்தை கேட்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. நகைச்சுவை கூட சொன்னான். அப்ப ஒரு இடத்துல ராமாயணம் சொல்ற போது சொல்றான், எப்பா அமைதியா இருங்க இந்த சின்ன பசங்கள்லாம். ராமாயணம் பேசுறப்ப அனுமார் வந்து உட்கார்ந்து கேட்பாரு, ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சின்ன பையன் சொன்னா, கேட்கறதுக்கு மட்டும் வரமாட்டாரு, சில நேரம் பேசுறதுக்கு வருவாரு அப்படின்னு. இது எதுக்கு வம்பு? அதனால விநாயகர் பெருமையை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான விநாயகர். விநாயகர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுலபமாக முளையதும் வழிபடும் மொழியது புகழீர்னு திருவாசகத்துல மாணிக்கவாசகர் பாடினார் இல்லையா? அது மாதிரி விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். சாணி பிடித்து வைத்தால் பிள்ளையார் வந்துடுவார், மஞ்சளை பிடித்து வைத்தால் பிள்ளையார் வந்துடுவார். இந்த பிள்ளையார் வழிபாடு எத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. முருகன் எப்படி தோன்றினார்? முருகன் எப்படி தோன்றினார்? யாராவது சொல்லுங்க, முருகர் எப்படி தோன்றினார் அப்படின்னு. எப்படி தோன்றினார்? கண்ணொன்றே கடலாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்றே கடலாய் வந்தாய், 6 கமலத்தில் உருவாய் நின்றாய், கார்த்திகை பெண்பாலுண்டாய், திரு கார்த்திகை பெண்பாலுண்டாய், உலகன்னை அணைப்பாலே திருமேனி ஒரு சேர்ந்த தமிழ் ஞான பழம் நீ அப்பா. அந்த பாரதி அந்த போக்கஸ் லைட்ல போட்டுருங்க, வீடியோ நல்லா படிச்சு இந்த அந்த பிளக்க மாட்டி போனோம். அந்த லைட் முருகன் கண்ணுல தோன்றினார். எப்படி தோன்றினார்? சிவபெருமான் கண்ணுல. சிவபெருமானுக்கு 6 முகம், 6 ரூபம் சிவபெருமானுக்கு. அது என்ன 6 ரூபம்? சத்யோஜாலம், வாமதேவம், தத்புருஷம், ரிஷிபதனம், ருத்ரம் 6. சத்யோஜாலம் பிரமத்யாம் சத்யோஜாதாய நமோ நமः, பவே பவேனாதி பவே பவஸ்வமாம் பவனோத்தமாய நமः, வாமதேவம் வாமதேவாய நமோ ஓம், ஜேஷ்டாய நமः சிரேஷ்டாய நமோ, ருத்ராய நமः காலாய நமः, கலவிகருணாய நமோ, பலவிகருணாய நமோ, பலாய நமோ, வலப்பிரமதனாய நமः, சர்வபூததமனாய நமோ, மனோன்மனாய நமः, அகோரம் அகோரே ஏப்யோ தகோரே
सर्वेभ्यो दगोदगोदरेभ्यः सर्वेभ्यः सर्वसर्वेभ्यो नमस्ते रुद्रो अस्तु रुद्ररूपेभ्यः. இப்படி 6 முகம் சிவனுக்கு ரூபம். அந்த 6 இதுல உதித்தவன் தான் யாரு? முருகன், முருகப்பெருமான். சரி, அவங்க அண்ணன் இருக்காருல்ல விநாயகர், அவர் எதற்காக தோன்றினார் உங்களுக்கு தெரியும். நிறைய வரலாறு, விநாயகருடைய வரலாறு பார்த்தோம்னா, இப்ப வடநாட்டுல விநாயகருக்கு சம்சாரம் இருக்கு, சித்தி புத்தி. ஒரு படத்துல கூட வி.கே. ராமசாமி பிரம்மச்சாரியா இருப்பார். சித்தினால இழந்தது தானே, சித்தி புத்தி சொல்ற போது வீடியோவை மறைச்சிட்டு சித்தி புத்தி ஒரு படத்துல வி.கே. ராமசாமி பிரம்மச்சாரியா இருப்பார். அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய சுருளிராஜன் நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ சுருளிராஜ விநாயகர் படத்தை கொண்டு போய், ஐயா இங்க பாருங்க, பிள்ளையார் மடியில ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு, பிள்ளையார் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க கல்யாணம் பண்ணீங்க. அடே, எவ்வளவு புறவ கணக்கார விளம்பரத்துக்காக பொம்பளை தூக்கி பிள்ளையார் மடியில உட்கார வச்சிருக்காண்டா, அதை நம்பாத. இந்த சித்தி புத்திங்கிறது ஒரு குறியீடு, வள்ளி தேவி யானைங்கிறது ஒரு குறியீடு தான். அப்போ இந்த விநாயகர் பெருமான் நிறைய ரூபங்கள் தோன்றினார். தலை வெட்டப்பட்டது, யானை தலை பொருத்தப்பட்டது அப்படிங்கிற வரலாறுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். முதல்ல சொன்ன மாதிரி, it is not a class, it's a revision. நான் பேசுவது சொற்பொழிவு அல்ல, உங்களுக்கு தெரிந்தவற்றை ரிவிஷன் செய்கிறேன். சரியா? சில பேர் எங்களுக்கு தெரியாதா பிள்ளையாருக்கு யானை தலை இருக்குன்னு, அவரோட குதிரை தலையா இருக்கு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு இருக்குது. கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன். நம்ம அரக்கரை சாதாரணமா நினைக்க கூடாது, வைராக்கியம் மிக்கவர். அரக்கர்கள் வைராக்கியம் மிக்கவர்கள். எப்படி வைராக்கியம் மிக்கவர்கள் அரக்கர்கள் அப்படின்னா, தாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதியை நிறைவேற்றுவதிலே ரொம்ப வைராக்கியமா இருக்கக்கூடியவர்கள் அரக்கர்கள். அந்த கஜமுகாசுரன் புராணம் பொருள், கஜபுராணம் 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் தவம் செய்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். நீங்க எல்லா புராணமும் பார்த்தீங்கன்னா சிவன் வரம் கொடுத்து அகப்பட்டுக் கொண்டதாக இருக்கும். அப்ப சிவனிடம் வரம் கேட்கிறார். என்ன வரம் கேட்கிறார்? இரவாத வரம் வேண்டும் கஜமுகாசுரன் கேட்கிறார். கஜமுகாசுரன் இரவாத வரம் வேண்டும், சரிட்டார், கிராண்டட் போன்ட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆணவம் வருகிறது. 33 கோடி தேவர்களும் எனக்கு அடிமை, மும்மூர்த்திகளும் எனக்கு அடிமை, நான் சொல்றதான் கேட்கணும். அப்போ 33 கோடி தேவர்களை கூப்பிட்டு நிலமும் 3 வேளை 1000 தோப்பு கரணம் போடணும் கஜமுகாசுரன் முன்னாடி. இது அவர் சொன்னார். வாரியார் சாமி ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு நாளைக்கு 3 வேளை 1008 தோப்பு கரணம் போறது எவ்வளவு சங்கடமான ஒரு வேலை, கொடுமைப்படுத்துறான். மீண்டும் எல்லாரும் போய் சிவபெருமான் கெஞ்சுறாங்க, சாமி நீ பாட்டுக்கு வரத்தை கொடுத்துட்ட, பாலா படுத்துனான் கஜமுகாசுரன், அவனுக்கு ஏதாவது நீங்க ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுனால புராணத்துல ஒரு புராணம், தன் வடிவில் இருப்பவனால் தான் தனக்கு மரணம் அப்படின்னு அவன் வாங்கியிருக்கிறான். அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? கஜமுகாசுரன் யானை தலையோடு இருக்கிறான், மனித உடலோடு இருக்கிறான். கஜமுகாசுரன் ஈச்சரார் விநாயகர் கோயில் போனீங்கன்னா அந்த படம் இருக்கும்.
கஜமுகாசுரனை விநாயகர் வதம் பண்ற படம் இருக்கும். இப்ப நினைப்பேன், என்னடா அவரும் பிள்ளையாரா இருக்கிறாரு, என்ன பிள்ளையார் பிள்ளையாரையே கொள்றாருன்னு குழந்தையா இருக்கிற போது நான் கேட்டது உண்டு. அந்த கஜமுகாசுரனை அவன் போலயே தோட்டம் வந்து யானை முகன் தோற்றம் வந்து, நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன், ஒரு மனிதன் எவ்வளவு தடவை ஒரு விஷயத்தை பார்த்தாலும் புதியதாக பார்ப்பது போல் பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? பல ஆயிரம் முறை பார்த்திருப்பான், ஆனா மீண்டும் பார்க்கிற போது அது புதுசா பார்க்கிற மாதிரியே நின்று பார்ப்போம். ஒன்னு கடல், இன்னொன்னு யானை. எவ்வளவு யானை பாருங்க, புதுசா பார்க்கிற மாதிரியே பார்ப்பாங்க. அந்த கம்பீரம் யானை வடிவில விநாயகர் பெருமானுக்கு வந்து இந்த கஜமுகாசுரனை எந்த ஆயுதங்களாலும் சாகக்கூடாதுங்கிற இன்னொரு கண்டிஷன்ல நடக்குது. போர் பண்றாரு, அவனை சார்ந்த அசுரர்களை எல்லாம் விநாயகர் அடித்து விடுகிறார். எவ்வளவோ ஆயுதங்களை வீசுறார், அவனை கொல்ல முடியல. சிவபெருமான் எவ்வளவு பார்க்கிறேன், கொல்ல முடியல அப்படின்னு சிவபெருமான் தந்தத்தை ஒடுக்கி வீசி சொல்றார். வியாசர் எழுதிய பாரதத்திற்கு விநாயகர் தந்தத்தை ஒடுக்கி எழுதினார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இருக்கு. இந்த கஜமுகாசுரனை கொல்வதற்கு தந்தத்தை ஒடித்து வீசியதாக வரலாறு. அப்படி தந்தத்தை ஒடித்து வீசுகிற போது அவன் தான் மரணம் இல்லைன்னு வாங்கிட்டானே வரம், என்ன ஆயிரம் மூக்ஷிகமாயிரம் பெருச்சாளி. அதாவது இந்த மூக்ஷிகம்ங்கிறது என்ன? யானை மூக்ஷிகனான போய் என்ன செய்ய அப்படின்னு விட்டுறார். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பெரிய யானை ஒரு எலிக்குட்டி மேல உட்கார்ந்து இருக்காரு, விநாயகருக்கு இறக்கமே இல்லையான்னா அதுவும் ஒரு குறியீடு தான். எந்த குறியீடு? மூக்ஷிகம் என்பது அஞ்ஞானம். மூக்ஷிகம் என்பது அஞ்ஞானம். என்ன மூக்ஷிகம்? எப்படி போகும்? பெருச்சாளி எப்படி போகும்? பூமிக்குள்ள கீழே போய்கிட்டே இருக்கான், அது அஞ்ஞானம். யானை நிமிர்ந்து மேல் பார்த்து நடக்கும் யானை, கீழே பார்த்து போகின்ற மூக்ஷிகம் அஞ்ஞானம், மேலே கம்பீரமாக நடக்கின்ற யானை மெஞ்ஞானம். அந்த மெஞ்ஞானமானது அஞ்ஞானத்தை அடிமையாக்கி அந்த அஞ்ஞானத்தை மெஞ்ஞானமாக ஆக்குவதுதான் இந்த விநாயகர். அதான் இந்த பெற்றாள் உள்ள போறது, கீழ்கூடி போறது. அதாவது பெரியவர்கள் சொல்வார்கள், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பேசுகிற போது கூட நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா கூட என்னத்தாங்க பாடுறது, வாழ்க்கையை வேஸ்ட்டுங்க, நேற்று போனாங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனைங்க, யாரு கேட்டாலும் சோர்வா. அப்படி சோர்வா பேசுறவன் என்ன செய்வான் தெரியுங்களா? சந்தோஷமா இருக்க 7 பேரையும் கெடுத்துக்குவான். கடைசியில இவங்கிட்ட ஏன் எப்படி இருக்குன்னு கேட்டது தப்பா போச்சு. அப்போ பேசுவதையே நாம பாசிட்டிவாக பேச வேண்டும். நம்முடைய சிந்தனை பாசிட்டிவாக. அஞ்ஞானம், நம்மில் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை ஒழித்து நமக்குள்ள மெஞ்ஞானத்தை கொண்டு வருவது யார் அப்படின்னா அது விநாயகர் பெருமான். விநாயகருடைய புராணங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் குடகிலே அகத்திய பெருமானிடம் போய் காக்கை வடிவிலே போய் நீரை கமண்டலத்தை கவிழ்த்து காவேரியா வந்தது பெரிது சொல்லுமே. முருகப்பெருமான் அம்மையாரிடம் கேட்கிறார், அம்மையே
பெரியது என்ன? இமயமலை எவ்வளவு பெருசு? வாத்தியார் கேட்கிறார். அது ரொம்ப பெருசு சார். எவ்வளவு அடி உயரம்? அது ரொம்ப நிறைய அடி இருக்குங்க, அதெல்லாம் அளக்க முடியாது. பெரியதும் பெரிதுகள். அம்மையார் கிட்ட யாரு கேட்கிறார்? முருகர் கேட்கிறார், பெரியது என்ன? அம்மையார் அப்படி சொல்ல முடியாது. எது ரொம்ப பெருசா இருக்கா அதான் பெருசுன்னு சொல்ல முடியாது. பெரியது கேட்க நெடிதவழாய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமும் நான் முகன் படைப்பு நான் முகன் கரியமால் உண்டியில் வந்தோ. கரியமாலோ அலைகடலில் துயின்றோம், அலைகடலோ குருமுனையின் கையில் அடக்கம், குருமுனையோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ உருகில் சிறவன், புவியோ உமையவள் ஒருகை மோதிரம், புவியோ அந்த கடல், அலைகடலோ அரவுக்குள் அடக்கம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவன் பாகத்தொடுக்கம், இறைவனோ தொண்டர்கள் ஒடுக்கம். தொண்டர்களின் பெருமையை சொல்வதே பெருகிதே அப்படிங்கிறார். தொண்டர்களுடைய அடியவர்களுடைய பெருமை சொல்வதுதான் பெருகிறார். அப்போ அகத்திய பெருமான் சண்டை போடுகிறார் பொன்னி நதி. அந்த ஆழத்தை ஒழிப்பதற்காக அகத்திய பெருமான் அந்த பொன்னி நதியை கமண்டலத்துக்குள்ள வச்சிடறாங்க. பாருங்க, காவேரி பிரச்சனை அப்பவே இருக்கு, அப்பவே காவேரி பிரச்சனை இருக்கு. அதுக்கு பிள்ளையார் தேவைப்படுறார். இப்போ அது கமண்டலத்தை அவரு தமிழக எல்லைக்குள்ள தூக்கிட்டு வந்து வச்சு தட்டி விட்டு இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அங்க வச்சு தட்டி விட்டதான் பிரச்சனை. அவரு காக்கை விடையில வந்து தட்டுகிறார். ஏன்னா உலகம் நல்லா இருக்கலாம். ஒரு நதியை அடக்கி வைக்கிறாங்க. நதியுடைய சுபாவம் என்னங்க? நதியை போல் நாம் வாழ்க்கை இருக்க வேண்டும் பெரியவர்கள் சொல்லுவாங்க. நதியினுடைய சுபாவம் என்ன? மேல இருந்து கீழே வருது, மலையில விடுகிறது. மலையிலிருந்து பள்ளத்தை நோக்கி நதி ஓடி வருகிறது. ஓடி வருகிற நதி பல மரங்களை அடித்து வருகிறது, பல காய்ந்த கட்டைகளை அடித்து வருகிறது, செடி சட்டைகளை அடித்து வருகிறது. இப்படி எல்லாத்தையும் அடிச்சு வருது இல்லைங்களா நதி? பார்த்துருக்கோம்ல, பார்த்துருக்கோம் இல்லையா? நதி எல்லாத்தையும் அடித்து கொண்டு வருகிறது. அப்படி நதி அத்தனையும் அடித்து கொண்டு வருகின்ற போது ஒரு மலை வந்து விடுகிறது. அந்த மலையை என்ன பண்ணுது? நதி போய் முட்டுது, மலையில மோதுது, தள்ளி பார்த்தது. அதனால ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? வளைந்து கொடுத்து போகுது. வளைந்து கொடுத்து போய் அவருடைய இலக்கை அடையுது. எது? சமுத்திரத்துல சங்கமிக்க. அதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஓடுகிறோம், முட்டி மோதுகின்ற இடத்திலே நம்மால் முடிகிற இடத்துல மோதி வந்துகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல முட்டி மோதுகிறோம், அந்த இடத்திலேயே முட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில இடங்களில் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டும். அப்படி வளைந்து கொடுத்து செல்கின்ற போதுதான் நாம் நம்முடைய இலக்கை சரியாக அடைய முடியும். அதுதான் நதியுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற பாடம். இந்த நதியை கமண்டலத்தை தட்டி விடுகிறார் விநாயகர் பெருமான். காக்கை வடிவிலே தட்டி விடுகிறார். தட்டி விட்ட உடனே அப்படியே பொங்கி நீரோட்டமாகும். அகத்திய பெருமானிடம் பயங்கர கோபம் வந்தது. காக்கை விடல வந்து தட்ட சிறுவனை மாறுறார். அந்த இடத்துல போய் கொட்டிடுறார். ஒரு கொட்டு தம்முன் அந்த சிறுவனை கொட்டியவுடன் விநாயகர் பெருமானா மாறுகிறார். ஐயோ, முழுவதற் கடவுளையா கொட்டி கொண்டேன்னு அவர் தனக்குத்தானே இப்படி கொட்டி கொள்கிறார். தனக்குத்தானே அவர் இப்படி கொட்டி கொள்கிறார். அந்த காவிரி நதி அழகாக பாய்ந்து ஓடுகிறது. அகன்ற மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி
எல்லாம் நலமளித்தாய். நங்கையர் புனைவனங்கவும் பலர்கள் கொண்டும் சோலைகள் நெருங்கவும் இன்பை ஆழி செய்தி நம்பவும் செவியில் சென்றமிழ்த்தேன் வழங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் என ஒரு மணமகன் புனையரவே நடந்தாய் வாழி காவேரி. நம்ம தஞ்சாவூர் காலம்மா செல்வியம்மா பாடுறாங்க காவேரி. அவ்வளவு திறமையான ஒரு நதி சமுத்திரத்துல போய் சங்கமிக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை. இறைநிலை அடைந்து இறைவனிடத்தை எங்கே இருக்க வந்தோமோ மீண்டும் இறைவன் பார்த்துட்டே போவாங்க. சீதக்கிழமை சென்றாமரை பொற்றா பாதக்கிழமும் பலை செய்வாட அப்படின்னு விநாயகர் அகவல் ஆரம்பிக்குது. அபை பிராட்டி நமக்கு கொடுத்தது. இந்த மாதிரி இந்த காவிரி ஓடி தமிழகம் நெற்களஞ்சியமாக தஞ்சை பகுதி இருக்குதுன்னா அதற்கு காரணம் இந்த காவிரி தாய். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதையும் சொல்வதும், இந்த ராமாயணத்திலே நமக்கு வருகின்ற ஒரு கதாபாத்திரம் இலங்கை மன்னன் ராவனுடைய தம்பி விபீஷணன். அவன் தான் அண்ணனுக்கு அப்புறம், அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு முடிசூட்டிட்டு ராமர் வர. அவன் தீவிரமான சிவபக்தன், சாரி நாராயண பக்தன், விஷ்ணு பக்தன். அவன் வைகுண்டத்துக்கு சென்று அங்கிருந்து வாங்கி வந்தது இந்த ரங்கநாதருடைய ஒரு சின்ன ஒரு சிலையை வாங்கிட்டு வர. எதுக்காகனா இதை கொண்டு போய் இலங்கையில அவன் வச்சு பெரிய ஒரு ஆலயம் கட்டணும்னு சொல்லி கொண்டு வரான். இலங்கையில் அந்த ஆலயம் வந்தா இந்த பகுதியில் ஒரு பெரிய தீமை விளைய போகிறது ஒரு ஐதீகம். அப்பையும் இது கலையாக இருக்க நிஜமா நடந்துச்சா? இல்லை, நமக்கு சரியாக இருக்கிறது, வாழ்க்கை தத்துவத்திற்கு ஒத்து போகுதுன்னா அதை நீங்க எடுத்துக்கணும், ஆய்ந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த இடத்துல சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக சிறுவன் ஒருவன் வந்திருக்கான். அவன்கிட்ட கொடுத்துட்டு, எப்பா இதை கீழே வச்சிடாத, கீழே வச்சுட்டீங்கன்னா கஷ்டம், இதை நான் இலங்கைக்கு எடுத்துட்டு போறேன், நான் சந்தியாவந்தனம் நீராடணும், எனக்கு அந்த வேலையை வந்துட்டு கொடுத்துட்டு போற. விபீஷன் போய் எல்லாம் நீராடிட்டு வந்த உடனே இந்த சிறுவன் பார்த்துட்டு அதை கீழே வச்சிடறார். சிறுவன் பார்த்துட்டு கீழே வச்சிடறார். கீழே வச்சோன்னா பயங்கர ஆற்றல் வந்தது விபீஷனுக்கு. நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ இப்படி கீழே வச்சுட்டியே அப்படின்னு ரொம்ப ஆத்திரத்துல அடிக்க போறார். அவர் மறைந்து போய் திருச்சியில இப்ப இருக்கிற உச்சி பிள்ளையார், நீங்க ஒரு ஆய்வு, வரலாற்று ஆய்வு சொல்லுது, இந்த உலகத்திலேயே மிக வயதான மலை எதுவென்றால் திருச்சியிலே இருக்கின்ற அந்த உச்சி பிள்ளையார் இருக்கின்ற மலைதான் இந்த உலகத்திலேயே தோன்றிய முதல் மலை, மிகவும் வயதான மலை. உச்சி பிள்ளையார அங்க போய் உட்கார்ந்துறார். இந்த ரங்கநாதர் தூக்குறார், இது ரொம்ப பெரிதாயிடுது. அதுதான் ஸ்ரீரங்கத்திலே அரங்கன் குடிகொண்டிருக்கிற அந்த ரங்கநாதன். அந்த அவதாரம் விநாயகருக்கு சொல்வதுண்டு. சரி, இந்த விநாயகர் எவ்வளவு பேர்கள் இருக்கிறதுனா, நாம் பிடித்து இறைவா அப்படின்னு சொன்னாலே விநாயகர் நமக்கு அருள்வார் அப்படிங்கிறது ஒன்று. திருப்புகழ்ல கைத்தல் நிலைகிரி அதுல முப்புறம் செய்த அச்சிவன் உரைதலும் அச்சது பொடி செய்த அதிநீரா, அச்சது பொடி செய்த அதிநீரா. விநாயகர்கிட்ட போய் கஜமுகாசுரனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தோப்புக்கரணம், நாங்க கஜமுகாசுரன் போட்டுட்டு இருந்தோம் 1008, நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, அதனால உங்களுக்கு நாங்க அந்த வழிபாடு செய்யணும்னு சொல்றப்போ விநாயகர் பெருமான் சொல்றாரு, 3 முறை தோப்புக்கரணம் போட்டா போதும், 3 முறை போட்டா
போதும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தகுந்தவாறு. அதனாலதான் விநாயகருக்கு நம்ம தோப்பு கரணம் போடுறோம். இந்த விநாயகர் பெருமான் அவரை நினைத்தால், நினைத்து விட்டு சென்றால் முதல் வழிபாடே எல்லா இடங்களிலேயுமே அந்த விநாயகர் பெருமானுக்கு தான் அந்த முதல் வழிபாடு இருக்கிறது. அண்டம் முழுவதும் ஒன்றிலும் அடக்கங்கிற மாதிரி அவருடைய வயிற்றிலே தான் இந்த அண்டங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த அண்டம் என்பது யார் வயிற்றிலே அடங்கி இருக்கிறது என்றால் விநாயகர் பெருமானுடைய வயிற்றில்தான் இந்த அண்டம் அடங்கி இருக்கிறது. நவகிரகத்தினுடைய தோஷங்கள் விலக வேண்டுமா? சனியினுடைய பார்வையால் ரொம்ப சிரமப்படுறீங்களா? சனி என்ன வேலை பண்ணும்? சனி நிறைய நமக்கு கொடுப்பான். சில பேரு ரொம்ப வளமா இருக்கிற இந்த சனியினுடைய காலத்தில் இருப்பான். சில பேரை கொஞ்சம் ஆட்டி படைக்கும். என்ன பண்ண சனி? நமக்கு கெட்ட பேர் உண்டாகும். ஏதாவது சொல்லிவிட்டோம்னா பாம்பாட்டிக்கு பாம்பல சாவுங்கிற மாதிரி நாங்கெல்லாம் பேச்சாளர்கள். எங்களுக்கு விஷம் நாக்கிலேயே இருக்கும். பேசுறப்பயே எல்லாம் ஓடிடுவோம். இப்ப அதை ரீல்ஸ் போட்டுருவாங்க. அதை மட்டும் எடுத்து இந்த அந்த பக்கம் பேசுறது இந்த பக்கம் பேசுறதை வெட்டிவிட்டு இதை மட்டும் சொல்லிடுவாங்க. சரிங்களா? 3 ரீல்ஸ் ரெடி. அப்போ முழுமையாக நாம கேட்கணும். இந்த விநாயகர் பெருமான் என்ன செய்யறார்? இந்த சனி என்பது பாழாப்படுத்துது. நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய யாரு? ரவிபுத்திரன் கணேஸ்வர பகவான் அவரை மந்தனாக்கி வைத்தார் இல்லையா? சிவபெருமான் ரொம்ப வேகமா போக வேண்டாம்னு சொல்லி அவரை ஒரு காலை ஒடித்து வைத்தார். மந்தன் மெதுவா வர ரொம்ப டாக்டர் பண்ண வேண்டாம். விநாயகரை நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விநாயகரை வழிபடுவதுமா என்ன கிடைக்கும் அப்படின்னா எடுத்த காரியத்தில் வெற்றி. அது எடுத்த என்ன காரியம்? ஒருத்தர் போட்டல வெற்றி கொடுத்தா கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டார். முந்தியில் கோயில்ல சாமி கடப்பாறைய வைப்பேன், சத்தம் வெளியே கேட்கக்கூடாது, பச்சதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதும் தெரியக்கூடாது, இந்த சிசிடிவி எல்லாம் ஆஃப் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? அது அல்ல. நமக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி விநாயகர் போய் நான் கேட்டேன், அவர் கொடுக்கல அப்படின்னா விவேகானந்தர் அழகா சொல்லுவார், when I asked God for strength, he gave difficult situation to face. நான் இறைவனிடம் பலத்தை கேட்டேன், அவர் நெருக்கடியான நிலைமைகளை எனக்கு கொடுத்து இதிலே இருந்து பலத்தை நீ பெற்றுக்கொள் என்றார். when I asked God for brain and brown, நான் இறைவனிடம் அறிவையும் ஆற்றலையும் கேட்டபோது இறைவன் எனக்கு சில புதினங்களை கொடுத்து இதிலே இருந்து நீ அந்த அறிவையும் ஆற்றலையும் கற்றுக்கொள் என்றார். when I asked God for wealth, when I asked God for wealth, நான் இறைவனிடம் வசதி வாய்ப்புகளை கேட்டபோது he showed how to work hard, எப்படி கடுமையாக உழைக்க வேண்டும் என்று இறைவனை காட்டினார். இறைவனிடம் நான் வசதி வாய்ப்பு கேட்டேன், இறைவனை காட்டினார். when I asked God for favor, he showed opportunities to work hard, கடினமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் கொடுத்தார். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும். சரியா? சாய்ஸ்ல விட்டுருங்க. நான் சொன்னதையெல்லாம் கடைசியா சொல்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கடைசியா சொல்றார் விவேகானந்தர், இதெல்லாம் கேட்டேன், God gave nothing I wanted. நான் என்னெல்லாம் கேட்டேனோ அதை இறைவன் எனக்கு வழங்கவில்லை. God gave nothing I wanted. நான் என்னெல்லாம் கேட்டேனோ இறைவன் அதை வழங்கவில்லை. He gave everything I needed. நான் என்னெல்லாம் கேட்டேனோ இறைவன் எனக்கு வழங்கவில்லை. எனக்கு என்ன தேவையோ அதை இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிறார்
அப்போது நாம் கேட்கிறதெல்லாம் தேவையானதா என்பது நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். நாம் எடுக்கிற முடிவு எல்லா நேரத்திலையும் சரியா இருக்குமா? சரியா இருக்கு. இன்னைக்கு இந்த பொண்ணை நான் நல்லா இருக்குன்னு நினைச்சு கட்டுனேன், அமைதியா இருக்கான்னு நினைச்சு கட்டுனேன், அன்னைக்கு சரியா இருந்தது. இன்னைக்கு வாயத்தை ஒன்னா மூட மாட்டீங்களா? இல்லையா? அன்னைக்கு சரியா இருந்தது, இன்னைக்கு சரியா இல்ல. இன்னைக்கு தப்பா இருக்குன்னு நினைக்கிறது நாளைக்கு அது சரியாயிரும். சரியா? அப்போ இந்த நான் இறைவன் கேட்பதெல்லாம் எனக்கு தேவையானதா? எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் வேணும்னு கேட்கிறேன். ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பான். கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் இறைவன் படியளக்கிறான். கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் இறைவன் படியளக்கிறான். எனக்கு இந்த குழந்தை கை குழந்தை இருக்கு, அழுகுது, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கேட்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு வந்துடும், ஃபீவர் வந்துடும், அம்மா அடிக்கிறாங்களா வேண்டாம்ங்கிறா. அது கேட்குது, ஆனா அம்மா வேண்டாங்கிறா. என்ன தேவையானதோ அதை குழந்தைக்கு கொடுக்கிறா. அது மாதிரி நான் இறைவன் கேட்டேன். நேற்று ராமசுப்பு சொன்னாரே, ஒரு பிடி அணு கொடுத்தே குசேலன் உறவு கொண்டான். சுதாமனுடைய வரலாற்றை சொன்னாரே, அதை போல சுதாமன் எதுவும் கேட்கல, குசேலன் எதுவும் கேட்கல, தேவையானதை இறைவன் கொடுத்தான். அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான். அப்போ நேற்று சொன்ன ராமசுப்புடைய அந்த இதை சொல்றேன். நான் இதெல்லாம் செல்வநாயகத்தை கேட்டேன், ஒண்ணும் கொடுக்கல. பச்சலாமா 500 ரூபாய் ஏட்டாங்க, அன்னதானம் போடணும்னு மகளிர்கிட்ட டீமா கொடுத்தேன், அன்னதானம் போட்டாங்க. ஆனா நான் கேட்டது எதுவும் கொடுக்கல அப்படி நினைக்காதீங்க. நான் ஐயப்பன் இவ்வளவு வருஷம் போறேன் கேட்டேன் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவையானவற்றை இறைவன் கொடுப்பான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறதா, அது இறைவன் உங்களுக்கு கொடுத்தது. அதான் கவிஞர் வாலி சொன்னார், கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, உன் கையில் அந்த நூலா நீ சொல்ல நந்தலாலான். அது மாதிரி நாமெல்லாம் தெரியாத ஸ்கிரிப்டுக்கு நடித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவையானதை இறைவன் கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். அப்ப இந்த விநாயகர் பெருமான், அவனை மட்டும் நீங்கள் வணங்கினாலே இந்த நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் என்பது, அந்த பிரச்சனை என்பது உங்களை விட்டு நீங்கும். எப்படி நீங்கும்? 7 சனி எங்களை விட்டு போயிடுமா? அப்புறம் எதுக்கு அந்த 7.5 கணக்கு இருக்கு? 7 சனி பிள்ளையார கும்பிடுறதுல போயிடணும், என்ன பிரயோஜனம்? 7 சனி அவரு தர்மவான். தர்மராஜனுக்கு பிறகு தர்மவான் யாரு? சனீஸ்வரன். அவர் கொடுத்த வேலையை அவர் செய்வார். ஆனால் என்ன செய்வார்? தொழாம ஒரு அறவு மயங்கி விழுந்துடுறோம். சில பேரு போயிடறான் கைலாசத்துக்கு. அப்படித்தான் அந்த 7 சனி அடிக்குது பலார்னு, நாம மயங்கி விழுந்துடுறோம். விநாயகர் என்ன பண்றார்? அந்த அடியை தாங்கிக் கொள்கின்ற ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார். சனீஸ்வரன் அடிப்பார், அந்த அடியை தாங்கிக் கொண்டு அடுத்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு ஆன பலத்தை யார் கொடுக்கிறார்? விநாயகர் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். இவ்வளவு சுலபமான விநாயகர், அவருக்கு நாமெல்லாம் வெறுக்கக்கூடிய பூ, பெண்கள் சூடிக்கொள்வார்களா? அரளித்தூளை சூடிக்கொள்ள மாட்டார், அதை அவன் எடுத்துக் கொள்கிறான். அப்புறம் எரிக்கண்டில் அந்த எரிக்கலம்பூ, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அருகம்புல், அதை யாராவது தலையில் வச்சுப்பாங்களா? அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு ஒரு தத்துவம் என்னன்னா, சுலபமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன், நீங்க சந்தோஷப்படுவீங்க. முடிக்கிறது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்.
மாடு இருக்கு. யார் வீட்டுல எல்லாம் மாடு வச்சிருந்திருக்கீங்க உங்க ஊர்ல சின்ன வயசுல? மாடு. இந்த மாடு என்ன செய்யும்? நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது மாடு திங்கும். பழத்தை நாம திம்போம், தோலை மாடு திங்கும். நெல்லு நம்ம திம்போம், வைக்கோல மாடு திங்கும். கம்ப நம்ம திம்போம், தட்டைய மாடு திங்கும். நமக்கு வேண்டாத பொருட்களை எல்லாம் சோறு நாம சாப்பிடுவோம், வடிகட்டிய மாடு பிடிக்கும். நம்மளுக்கு வேண்டாதெல்லாம் மாடு சாப்பிட்டு விட்டு நமக்கு வேண்டிய பாலை தருகிறது. அது போல நாமெல்லாம் இருக்கிற பூக்களை எல்லாம் இறைவன் சூடிக்கொண்டு நமக்கு தேவையான மனத்தை விநாயகர் பெருமான் தருகிறார். சொல்லுவாங்க, நான் பசுவினுடைய பாலை கன்றை தவிர்த்து மற்றவர்கள் குடிக்கின்றார்கள் என்று பசுவுக்கு தெரிந்தால் பசு பால் சுரக்குமா என்றால் பசுவுக்கு தெரியும். நம்முடைய பாலை மற்றவர்கள் குடிக்கிறார் என்பது பசுவுக்கு தெரியும். எப்படி? 3 ஜென்மங்களை உணரக்கூடியது, 3 பிறவிகளை உணரக்கூடியது யானை, நல்ல பாம்பு, பசு. இந்த 3க்கும் முந்தைய பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பசுமாடுக்கு நாம் அதனுடைய பால் அருந்தோம்னு தெரியுமா? தெரியும். நீ எப்படி சொல்ற? பசுமாடு கூட சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிச்சா? உனக்கு எப்படி தெரியும்? நீங்க கேட்கணும். அதான் மனித பிறவி. எப்படி எப்படி என்று ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சரியா? நம்ம வியான் கேட்கலாம் இல்லையா, என்னன்னு அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேள்வி எப்படி தெரியும்? பசுமாட்டுக்கு மற்றவங்க கொடுக்குறாங்க, மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த பால் கறக்கிறவங்க போய் அந்த மாட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே தன்னுடைய பின்னாடி இருக்கிற காலை ஒரு ஸ்டெப் பின்னாடி தூக்கி வச்சு மடியை காட்டும். மற்றவங்க போய் இருந்தா காட்டாது. முன்னாடி தூக்கி ஒரு உதவிடும், பல்லு போயிடும். அந்த கறக்கிற நேரத்துல போய் நிக்கிற போது அந்த மாடு அழகா தன்னுடைய பின்னங்கால தூக்கி பின்னாடி கொஞ்சம் நடத்தி அந்த மடியை நமக்கு கொடுக்கும். அந்த பாலை நமக்கு சுரக்கட்டும், எடுத்துக்கொள் அப்படின்னு அந்த பசுமாடு கொடுக்கும். நான் என்ன தேவை அப்படின்னு அதிக திறமை, நிறைய பேருக்கு மிக திறமை இருக்கிற ரமணமையா இருக்கிறார். அவர் ஒரு சாரியத்தை பிடித்தார் என்றால் அந்த ஹார்மோனியத்தில் கூட அந்த ஸ்ருதியை பிடிக்க முடியாது. கட்டையை தேடணும். அவர் பிடிக்கிற ஸ்ருதியில இருக்கிற கவுண்டமணி சொல்லுவார் நடிகர்ல, ஆனா நான் வாங்கி இருப்ப இவ்வளவு கட்டதாக இருந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி அவர் பிடிக்கிற ஸ்ருதியை பிடிக்க முடியாது. அவ்வளவு ஸ்ருதி எடுத்து பாடுவார். நம்முடைய திருமூர்த்தி ஐயா மோர்சிங் வாசிக்கிறார் இல்லையா, இப்படி நம்ம வச்சு வாசிச்சோம்னா உதடு நாக்கெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அப்புறம் கடினம். எவ்வளவோ திறமை இருக்கு. திறமை இருப்பவர்கள் ஜொலித்து விடுகிறார்களா? இல்லை. எல்லாவற்றிலும் இறைவன் ஒரு காரணத்தை வைக்கிறார். எங்களுடைய சிற்றன்னை சுபத்ரா தேவி மிக நன்றாக வரையக்கூடியவர், மிக நன்றாக பாடக்கூடியவர், மிக நன்றாக பேச்சாற்றல், மிக நன்றாக நடனமாடக்கூடியவர். இது எல்லாமே தெரியாம போச்சு. ஒருத்தர் ஒரு படத்தை காமிச்சால் தத்ரூபமாக அந்த படத்தை வரையக்கூடிய திறமை. நம்ம வருத்தப்படக்கூடாது. எந்த நேரத்தில் நாம் வெளிப்பட வேண்டும், எப்படி சொல்கிறார் நம்முடைய சிதம்பரத்தில் நந்திய பெருமான் நகர்ந்து காட்சி கொடுத்தார் இல்லையா? நீ ராகவேந்தருக்கு சொல்றார் இல்லையா சீடனுக்கு, நான் எப்படி பார்ப்பேன், நான் வர்றதுக்குள்ள சாமி நீங்க சமாதி ஆயிருவீங்களே, நீ வருகின்ற நேரம் உனக்கு நல்ல நேரமாக அமையும் சொல்றார். அது மாதிரி நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் நமக்கு வருகின்ற நன்மையை செய்வார். அப்ப இந்த விநாயகர் பெருமான் நமக்கு எதை தருகிறார்? பக்குவத்தை தருகிறார், ஆற்றலை தருகிறார், ஞானத்தை தருகிறார், கல்வியை தருகிறார், செல்வத்தை தருகிறார்,
பலத்தை பெறுகிறார். வீரவான், வீரம் விநாயகர் என்றார். அந்த வீரத்தை நமக்கு விநாயகர் பெருமான் கொடுக்கிறார். அந்த விநாயகர் பெருமானை நாம் வணங்க வேண்டும். அவ்வை பாட்டி அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ் வாசிக்கிறவர் வந்துட்டாரா? இருக்காரா? சரி, நேற்றே புக் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா ராமசுக்கு நல்லா வாசித்தாரு. பிரம்மகிட்டே உண்மை சொல்லதுங்க, நேற்று அவங்க தில்லானா வாசிட்டாங்க 2 பேரும். இந்த ஒரு நாதஸ்வரம் ஒரு தவில் அந்த தில்லானா வாசிட்டாங்க. நீங்க கண்ணை மூடி பாருங்க பக்தர்களே, 4 நாதஸ்வரமும் 4 தவில் வாசித்த எஃபெக்ட 2 பேரும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய கையெழுத்து. எல்லாம் சாதாரண கலை இல்லைங்க, மிகப்பெரிய கலை. உங்க நாயகத்துல இந்த சட்டம் வருதா அப்படின்னு மனோரமா கேட்குமே சிவாஜி கிட்ட. ரொம்ப கஷ்டம். அப்போ இவ்வளவு பெரிய திறமை. அந்த விநாயகர் அகவல், அந்த விநாயகர் அகவலை படிப்பதால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. எப்படி கந்தசக்தி கவசம் பாடுகின்ற போது நம்முடைய உடல்களை சொல்வதுதான் அந்த சஷ்டி கவசம். நான் கூட சொல்லுவேன், சிஸ்டர் உதவும் செங்கதிர் வேறோன் அப்படின்னா ஏன் முருகர் பிரதருக்கு எல்லாம் உதவ மாட்டாரா? சிஸ்டர் இருந்தா உதவுவார். இந்த விநாயகர் அகவல் மிகச் சிறப்பான விநாயகர் அகவல். அதோட முடிவை சொல்றேன். எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலந்து அருள்வழி காட்டி சட்டத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சிட்டத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவய பாலுக்க பாராய் கனிமுற்றி நின்ற கருப்புள்ளே காட்டி வேடமும் நீடும் இணங்க நிறுத்தி கூடுமை தொண்ட குழாத்துடன் கூட்டி அண்டக்கரத்தின் அரும்பொருள் தன்னில் வெஞ்சக்கரத்தில் நிறையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரல் கடல் சரணே. அது என்ன? சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சதாசிவம் 2 புருவத்திற்கு மத்தியில். சதாசிவம் என்றால் சிவன் அடிக்கடி இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க சதாசிவன் உடைய படம். நல்ல சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, இதயத்திற்குள்ளே போய் சிவலிங்கம் காட்டி, அந்த கரும்பில முளைத்திருக்கின்ற அந்த காம்பை போல எப்படி அது இனிப்பை தருகிறதோ அதை போல சுவையாக வாழ்க்கை எல்லையில்லா ஆனந்தம் அளித்து, அதான் எல்லாரும் எல்லாரும் பெற வேண்டும். அப்படி அந்த கடைசி அப்படி எல்லையில்லா ஆனந்தத்தை நீங்கள் எல்லாம் பெற வேண்டும். அந்த எல்லையில்லா ஆனந்தத்தை விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள வேண்டும். அந்த விநாயகர் பெருமான் யார்? எந்த விநாயகர் பெருமான் என்றால், இந்த குறிச்சி வீட்டு வசதி வாரியத்தில் பல இடங்களை பார்த்து சுந்தர சுவாமிகள் இங்கே அமைய வேண்டும் என்று காட்டி கொடுத்தாரே நம்முடைய செல்வ விநாயகர் பெருமான். இந்த செல்வ விநாயகர் பெருமான் கோவையிலே இல்லையாக இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் பெருமான், ஆசியாவிலேயே மிகப்பெரிய பிள்ளையாராக இருக்கக்கூடிய முந்தி விநாயகர் பெருமான், நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய வரசக்தி விநாயகர் பெருமான், இப்படி எந்த விநாயகர் பெருமானை நீங்கள் எத்தனை ரூபங்களை நீங்கள் நினைத்தாலும், அம்மாவை மம்மி என்றாலும், மா என்றாலும், மதன் என்றாலும், அம்மா என்றாலும், தாய் தாய்தான் என்பதை போல எந்த ரூபத்திலே நீங்கள் விநாயகரை வணங்கினாலும் எல்லையில்லா ஆனந்தத்தை விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருளை செய்வார். அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாட்டை நீங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்து, இந்த உலக மக்கள் தொடர்ந்து செய்து அந்த விநாயகர் பெருமானுடைய அருளை நாம் பெறுவதற்கு எல்லாம் வல்ல நம்முடைய செல்வ விநாயகர் பெருமான் அவனருளாலே அவன்தாய் வணங்கி என்கின்ற போது அவனை வணங்குவதற்கென்றான அருளையும் அவன் நமக்கு வணங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வேண்டிக் கொண்டு உங்களை எல்லாம் ஆனந்தப்படுத்துவதற்காக நான் ஒரு பாடலை மட்டும் பாடி இந்த
எனக்கு தெரிந்த அறிவிலே இந்த சிற்றுரையை செல்வவிநாயக பெருமானின் திருவருளோடு நான் நிறைவு செய்து, வாட் ஐ எம் டுடே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் செல்வவிநாயக பெருமான். இந்த மைக்கில எப்படி பேசணும் அப்படிங்கறத கத்துக்கிட்ட இடம் இந்த செல்வவிநாயக பெருமான். ஓம் ஸ்ரீ குருப்பிய நமகன்னு சொன்னா போதும், வித்யா சொல்ல ஆரம்பிச்சான். இந்த பாரு எல்லாம் பாண்டியை சொல்லுவான் பாருங்க. அது மாதிரி இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட இடம் இந்த இடம். இப்படிப்பட்ட இடத்தில் ஒரு ஆனந்தமான ஒரு பாடலை பாடி நான் என்னுடைய இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தெய்வயானி திருமணமா திருப்பரங்குன்றம், தெய்வயானி திருமணமா திருப்பரங்குன்றம். பெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், பெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க வல்ல பவளமுத்து தவழும் நெய்வானை, தங்க வல்ல பவளமுத்து தவழும் நெய்வானை. வாங்கி கொண்டாள் தாங்கி கொண்டாள் முருகப்பெருமானை, வாங்கி கொண்டாள் தாங்கி கொண்டாள் முருகப்பெருமானை முருகப்பெருமானை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் குமரனின் பேர், நெருங்கி சொல்லுங்கள் முருகனின் ஊரை, உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல்முருகா வெற்றி வேல்முருகா, வேல்முருகா வெற்றி வேல்முருகா. சந்தன பூசுங்க குங்குமம் சூடுங்க, சந்தன பூசுங்க குங்குமம் சூடுங்க. அழகர பாருங்கள் வருவதை பாருங்கள், அழகர பாருங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு மேல் மேல் முருகனுக்கு மேல் மேல், கந்தனுக்கு மேல் மேல் முருகனுக்கு மேல் மேல், கந்தனுக்கு மேல் மேல் முருகனுக்கு மேல் மேல், கந்தனுக்கு மேல் மேல் முருகனுக்கு மேல் மேல். வேல்முருகா வெற்றி வேல்முருகா, வேல்முருகா வெற்றி வேல்முருகா. தம்பி மீது கொண்ட பிரியத்தால் அண்ணன் ஆனந்தமடைவார். தம்பியை பற்றி பாடுவதால் செல்வநாயகம் ஆனந்தம் அடைவார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோயில் நிர்வாகத்திற்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் இவருடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். ஏதாவது குறை இருந்தா